பண்பாடு என்பது உடையில் இருப்பதாக மட்டுமே நாம் நம்புகிறோம். பண்பாடு என்பது பேசுகிற மொழியில் மட்டுமே, அந்த உணர்வில் மட்டுமே இருப்பதாக நாம் நம்புகிறோம். பண்பாடு என்பது நம்முடைய சிந்தனையில் இருக்கிற முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சியைத்தான் பண்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். உடை உடுத்துவதாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், வணிகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், அதில் வெளிப்படக்கூடிய அந்த அணுகுமுறைகள், மனிதருக்கு மனிதர் பின்பற்றுகிற உறவு முறைகள், அந்த உறவு முறைகளில் வெளிப்படுகிற அணுகுமுறைகள், அதில் வெளிப்படுகிற முதிர்ச்சி என்பதுதான் பண்பாடு. உலகுக்கு நாம் என்ன மனித குலத்துக்கு வழங்கி இருக்கிறோம், அறிவார்ந்த தளத்தில் எந்த பங்களிப்பை செய்திருக்கிறோம், அதுதான் பண்பாட்டின் அடையாளம். திருக்குறள் தமிழ் உலகுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய பங்களிப்பு, தமிழன் தந்திருக்கிற பங்களிப்பு. திருக்குறள் 1330 குறள்களை கொண்ட ஒரு சிறு நூல். ஆனால் அந்த திருக்குறள் மனிதகுலத்துக்கு தருகிற அறிவார்ந்த பங்களிப்பு என்பது மதிப்பிட முடியாதது. அந்த அறிவு முதிர்ச்சி தான் தமிழர் பண்பாடு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற அந்த அறிவு முதிர்ச்சி இருக்கிறதே, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை. மானுட உயிராக இருந்தாலும் சரி, வேறு உயிராக இருந்தாலும் சரி, உயிரை உயிராக மதிக்க வேண்டும் என்கிற அந்த மானுடம் இருக்கிறதே, அதுதான் பண்பாடு. அதுதான் தமிழர் உலக அரங்கில் மனித குலத்துக்கு அளித்திருக்கிற பங்களிப்பு. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் கூற்று இருக்கிறதே, அதுதான் உலகத்திற்கு நாம் தந்திருக்கிற மிகப்பெரிய பங்களிப்பு. ஒரு மனிதன் வாடிய போது நான் அதை கண்டு வாடினேன் என்பதை தாண்டி, ஒரு பயிர் வாடுகிற போது அந்த பயிர் வாடுகிறதே, அதற்கு வேரில் நீர் இல்லையே, அது வெயிலில் காய்கிறதே என்று அந்த பயிரை போல் மாறி உள்ளம் வாடுகிற உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வுதான் மாந்தநேயத்தின் உச்சம், அது ஆன்மநேயத்தின் உச்சம். அது அந்த உணர்வை மனிதகுலம் பெற வேண்டும் என்று தமிழன் உலக மனித குலத்திற்கு வழங்கி இருக்கிறான். அதுதான் பண்பாடு. அப்படிப்பட்ட உணர்வை பெற வேண்டும். ஆன்மநேயம், உயிர்மநேயம். எந்த உயிரையும் பகைக்கவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது, வதைக்கவும் கூடாது, இழிவாக பார்க்க கூடாது. இந்த சிந்தனை முதிர்ச்சி இருக்கிறதே, இதுதான் தமிழரின் பண்பாடு. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அது எவ்வளவு பெரிய முதிர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னான். 4 சொற்கள், 2 சொற்றொடர். இதைவிட ஒரு பரந்த பார்வை, ஒட்டுமொத்த உலகத்தையே தனதாக பார்க்கிற அந்த பார்வை, சாதி மதம் மொழி இனம் தேசம் என்கிற வரம்புகளை எல்லாம் கடந்து எல்லோரும் என் சொந்தம் என்று பார்க்கிற அந்த பார்வை, அதுதான் பண்பாடு, தமிழர் பண்பாடு. அதுதான் பண்பாடு, அதுதான் பண்பாடு, தமிழர் பண்பாடு.